ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தரங்கம்பாடி. தரங்கம்பாடி இங்கிலீஷில் வந்து ட்ரங்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. தரங்கம்பாடி எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தரங்கம்பாடியில் சீகன் ஃபால்க் அவர் வந்து ஒரு ஜெர்மானியர். அவர் இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்தார். அவர் தான் வந்து இந்த ஏரியாவை டெவலப் பண்ணார். தரங்கம்பாடி அந்த ஏரியாவை டெவலப் பண்ணார். அவர் எப்போ வந்தார் அப்படின்னா 1706 ஜூலை 9 தரங்கம்பாடி கடற்கரைக்கு கப்பல் மூலமாக அவர் வந்தார். அவரோட நோக்கம் கிறிஸ்தவ மத கொள்கையை வந்து பரப்புவதாக இருந்தாலும் அவர் வந்து அங்குள்ள மக்களோட நல்லா பேசி பழகினார். தமிழை வந்து முறையாக கற்றுக்கிட்டாரு. அது தவிர இந்தியாவோட முதல் அச்சு இயந்திரத்தை தரங்கம்பாடியில் அவர் நிறுவி கிறிஸ்தவர்களோட புனித நூலான பைபிளை வந்து அவர் வெளியிட்டார், தமிழில் வெளியிட்டார். ஒரு 20 இயர்ஸ் பேக் நான் வந்து அந்த புதிய ஏற்பாட்டை படிச்சிருக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன். ஸோ வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு வந்து புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க, பழைய ஏற்பாடும் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாடும் கொடுத்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அதோட பிக்சரு அதோட வேர்டிங்ஸு தமிழில் தான் இருக்கும் எல்லாமே. அதோட வார்த்தைகள் பார்க்குறதுக்கு புக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நான் பார்க்கும்போது ரெட் கலர் இருந்துச்சு அந்த ஃப்ரண்ட் சைடு பேஜ் அட்டை. இப்போ அதுக்கப்புறம் நிறையா மாறி இருக்கலாம். அதை பார்த்தாவே நம்மளுக்கு படிக்கணும் போல் தோணும். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் அந்த புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு வந்து அவ்வளவு பெரிய புக்காக இருக்கும் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுங்கிறது வந்து சிம்பிளாக சின்னதாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 100 பேஜுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் புதிய ஏற்பாடு. அதனால் நான் படித்து முடிச்சிட்டேன். ஒவ்வொரு பேஜும் நல்லா அந்த கிறிஸ்டியானிட்டியை பற்றி சொல்லியிருந்தார் அவர். ரெண்டாவது அது ஒவ்வொரு கதையாக 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு புரியும்படி தமிழில் நல்லா க்ளீனாக இருக்கும். 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தரங்கம்பாடியில் இருக்கிற மியூசியம். இந்த மியூசியத்தில் ஃப்ரெஞ்சு மீன்ஸ் இப்போ வந்து ஃப்ரான்ஸ் அதுக்கு பேர். ஃப்ரெஞ்சுக்காரங்க. இவர் வந்து ஜெர்மானியர். ஆக்சுவலாக நம்ம இவர் ஒரு சீகன் ஃபால்க்கு. காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால காரைக்கால் வந்து ஃப்ரெஞ்சோட ஆதிக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால அதோட தாக்கம் இதுக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆக்சுவலாக வந்து டென்மார்க் அங்கிருந்தான் இவர் வந்து நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க டென்மார்க்கில். இது அப்போ இருந்த கப்பல்கள், அதோட அப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள், அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அதை அப்படியே போட்டிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண நாணயங்கள், அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ண நாணயங்கள், அவங்க யூஸ் பண்ண பொம்மைகள், இந்த மாதிரி எல்லாமே அருங்காட்சியகத்தில் இருக்கும். அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லைப்ரரி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் நம்ம உட்காந்து படிக்கலாம், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். 3வது ரூம் தான் இந்த மியூசியம் இருக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கும்.
மற்றபடி அந்த நான் க்ளோஸ்அப் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக எல்லாமே தெரியும். லாஸ்ட்லி நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், அது வந்து க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு வியூ வந்து கிளியராக தெரியும். சீகன் ஃபால்க் என்ன பண்ணாருன்னா, அங்கேருந்து இங்கே வந்து அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறக்கு தான் வந்தார். பட் அவர் நல்லா எல்லாமே அங்கே இருக்கிற மக்களோட பழகி அவங்கள வந்து அங்கே வந்து நிறையா டெவலப் பண்ணார். அந்த ஏரியாவை டெவலப் பண்ணிவிட்டு அவர் இருந்தது வந்து தரங்கம்பாடியில் 13 வருஷம்தான். ஆனால் அந்த 13 வருஷத்தில் அவர் அந்த ஏரியாவை நல்லா டெவலப் பண்ணார். அவர் இந்தியாவுக்கு வந்தது 1706, அவர் இறந்தது 1719. ஸோ 13 வருஷத்தில் அவர் நல்லா டெவலப் பண்ணார் அந்த ஏரியாவை. அவருக்கு 37 வயசு அப்படிங்கும்போது அவர் இறந்தார். சீகன் ஃபால்கோட இது இருக்குது, அங்கேயே வந்து வீடு இருக்கும். அந்த வீட்லேயும் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் தேவாலயம் இருக்குது. அந்த சர்ச்லேயே வந்து அவரோட உடலை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தரங்கம்பாடியில் இருக்கிற கோட்டை, இது நான் காமிக்கிற மியூசியம், அவரோட வீடு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்தியாவிலேயே முதலாக அச்சு இயந்திரத்தை தரங்கம்பாடியில் தான் வந்து நிறுவினார் அவர். அது சீகன் ஃபால்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதுதான் அந்த செகண்ட் ரூம். இந்த செகண்ட் ரூமில் தான் வந்து நமக்கு வந்து படிச்சுக்கலாம். அது நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து அங்கேருந்து மியூசியத்தில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். பழைய பில்டிங்கை புதுசு பண்ணி நல்லா பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்குறாங்க, பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும். நீ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்கிற இந்த மியூசியம், அதுக்கப்புறம் கோட்டை, சீகன் ஃபால்கோட வீடு, இந்த 3 கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை. உங்களை இதை பற்றி வேறு எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் வந்து அந்த டேனிஷ் கோட்டைக்கு போக முடியல, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் டைம் நான் டேனிஷ் கோட்டை போகும்போது உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக அது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த வீடியோவை போடுறேன். இதுதான் இங்கே உட்காந்து நாம் வந்து சிட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் இந்த ரூமில். இது செகண்ட் ரூம். முன்னாடி ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், அங்கேருந்து புக்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இங்கே சைட்லேயும் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.